பெரியார் என்ற ராமசாமியும் பார்க்க போனா அண்ணாவையும் எதிர்த்தவர், கலைஞரையும் எதிர்த்தவர். முஸ்லிம்ஸையும் அவர் குறை சொன்னாரு, பிராமணர்களையும் குறை சொன்னாங்க. ஏன் தமிழை கூட இந்துக்களாகிய அவங்களையும் அவர் விமர்சனம் பண்ணவர். பெரியார் என்னன்னா அவருடைய 50 வயசு கீழே உள்ள வரலாறு என்ன, எங்க இருந்தார், என்ன பண்ணார், யுனெஸ்கோல இருந்து ஒரு பட்டம் கொடுத்ததா ஒரு பொய்யான அறிக்கை யார் வெளியிட்டது. நான் என்னன்னா அந்த பெரியார் கூட்டணியில இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை கேட்கிறேன். நம்மலாம் கடவுளை வழிபடுறவங்க, எப்படி அந்த கூட்டணியில சேர்றதுக்கு உங்களுக்கு மனம் வந்தது? நான் மறுபடியும் சொல்றேன், பெரியாருக்கு கடவுளுடைய நம்பிக்கை இல்லைன்னா இல்லாம போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கொச்சப்பத்து தவறு இல்லையா? அப்ப அந்த கல்ல அவர் அங்க வைக்கிற அந்த கோயிலுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்தாங்கன்னா அவர் சர்ச்சுக்கு முன்னாடியும் மசூதி முன்னாடி வச்சிருக்கணும், 2-3 சைடு வச்சிருக்கணும். சிலைகள் வைக்கிறதால மக்களுக்கு என்ன பயன்? சரி, இந்த ஊருக்குன்னு ஒரு சிலை, ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன். அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒன்று வச்சுட்டீங்கன்னா போதுமே. சிலை சீமான் சொன்ன அந்த கருத்தை என்னன்னா ஆதாரத்தை கேட்கும் போது நம்ம துரைமுருகன் ஒரு அமைச்சர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பெரியாரை விமர்சனம் பண்ணவங்க அவங்களுக்கு பிறப்பு மேல எனக்கு சந்தேகம்னா நீங்களே பெரியாரை விமர்சனம் பண்ணவர் தானே. ஆபாச பேச்சுக்களுக்கு பேர் போனவர்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் சார். விஜய் இன்னைக்கு ஸ்டேஜில் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது அப்போ நான் கேட்கிறேன், அவர் என்ன பண்றாரு, அரசியல் பண்றாரா இல்லையா? ஏங்க இவங்க தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம், வாழ்க வளமுடன். பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை தமிழக மக்கள் கொண்டாடக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜி, நான் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல பார்க்க போனா அவங்களுடைய கட்சி தலைவர் தான். திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சது அண்ணான்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பெரியார் என்ற ராமசாமியும் பார்க்க போனா அண்ணாவையும் எதிர்த்தவர், கலைஞரையும் எதிர்த்தவர். நான் ஏன் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா, முஸ்லீம்ஸையும் அவர் குறை சொன்னார், பிராமணர்களையும் குறை சொன்னாங்க. ஏன் தமிழை கூட இந்துக்களாகிய அவங்களையும் அவர் விமர்சனம் பண்ணவர் தான். அப்போ அவருடைய ஆதாயம் என்னன்னா அவருடைய சுயநலம் மட்டும்தான் அது ஆதாயம். ஏன்னா இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு கட்சி, பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. என்னுடைய சில கேள்விகள் என்னன்னா, சிலருக்கு இந்த அவர் பெரியார் உங்களுடைய இவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பெரியார் என்னன்னா அவருடைய 50 வயசு கீழே உள்ள வரலாறு என்ன, எங்க இருந்தார், என்ன பண்ணார், எப்படி இன்னைக்கு பெரியார்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, யுனெஸ்கோலேருந்து ஒரு பட்டம் கொடுத்ததா ஒரு பொய்யான அறிக்கை யார் வெளியிட்டது, அதை எப்படி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிங்கெல்லாம் அது கூட தூக்குனாங்க. பெரியார் கடவுளை கடவுளை வணங்குறோம் முட்டாளுன்னு சொன்னார் இல்லையா? நான் என்னன்னா அந்த பெரியார் கூட்டணியில் இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை கேட்குறேன். நம்மலாம் கடவுளை வழிபடுறவங்க, எப்படி அந்த கூட்டணியில் சேர்றதுக்கு உங்களுக்கு மனம் வந்தது? ஏன்னா கடவுளே இல்லாதவர் தானே சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் பார்க்க போனால் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்டியன் இதில் போனால் நான் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் நான் ஒரு இந்துன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க அம்மா பார்ப்போன்னா இன்றைக்கி இந்து கோயிலுக்கு எல்லாமே போகிறாங்க. ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி ஏன் அவருடைய புத்தகங்கள்லாம் பொது வழியில் அரசுடைமையாக்கப்படலை, ஏன் மூடிட்டாங்க? ஏன்னா எந்தளவு பெண்களை பற்றி இது பார்ப்போம்னா திருமாவளவன் அண்ணனே ஒத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பெண்களை பற்றி வர்ணித்து அதை பேசுகிறாருன்னா, ஆனால் அது என்ன ஆகணும்னா, அது என்னென்னா இனி என்ன சொல்கிறேன்னா ஒரு சயின்ஸ் மாரி அவர் எடுத்துக்கிறது இன்றைக்கி டெக்னாலஜிக்கு சம்மந்தமாக கொண்டு போயிடுறாரு அழகாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியாருக்கு கடவுளுடைய நம்பிக்கை இல்லைன்னா இல்லாமல் போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கொச்சப்பத்து தவறு இல்லையா? இன்றைக்கி அதை எடுத்துன்னு அந்த நேரத்தில் அவருடைய கோயிலுக்கு முன்னாடி அந்த கல் வெட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அப்போ அந்த கல் அவர் அங்கே வைக்கிற அந்த கோயிலுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்தாங்கன்னா அவர் சர்ச்சுக்கு முன்னாடியும் மசூதி முன்னாடியும் வச்சிருக்கணும், 2-3 சைடு வச்சிருக்கணும். கல்லுன்றது பெரியாரோட சிலையை சொல்றீங்களா, இந்த கல் வெட்ட சொல்றீங்களா? ஜி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டேன்னா, இந்த நாட்டுக்காக போராடினவனா அதை தான் கேட்குறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து, மருது சகோதரர்லேருந்து, திருப்பூர் குமரர்லேருந்து, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்காக போராடினவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சிலைகள்லாம் பார்க்க முடியலையே. ஏன் இன்றைக்கி ஏன் அதிகபட்ச காமராஜ் காங்கிரஸில் இருக்கிறார். காமராஜ் எந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். இனி அந்த காமராஜையும் தோக்கச்சவங்க தான் இந்த திராவிடம் சொல்கிறவங்க தான். ஸோ அரசியலுக்காக. ஆனால் இவங்களுடைய சிலைகள்லாம் அதிகமாக இல்லையே. கலைஞர் சிலை இருக்குது, உண்மையாக சொல்லணும்னா எம்ஜிஆர் சிலை இருக்குது, அதே நேரத்தில் பெரியார் சிலை இருக்குது. நான் ஒரே விஷயத்தை கேட்குறேன், அண்ணா சிலை கூட அந்தளவு நீங்கள் ரொம்ப நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியாது. உண்மையாலுமே சொல்ல போனாஜி, நான் தப்பாக நினச்சிக்கோன்னா, இவர்கள் என்ன மக்கள் நலனுக்கு தானே வந்தாங்க. இவர்களுடைய சிலை எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் பொதுவாக யாராக இருந்தாலும் தான் கேட்குறேன். காமனாக சிலைகள் வைக்கிறதால மக்களுக்கு என்ன பயன்? சரி, இந்த ஊருக்குன்னு ஒரு சிலை, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒன்று வச்சுட்டிங்கன்னா போதுமே சிலைகள்.
நீ அந்த சிலைகள் வைக்கிற இடத்துல வந்து என்ன பண்ண, ஒரு லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணலாமே, பணத்தை பண்ணி. அது வந்து ஒரு 10 பேருக்கு வந்து அறிவை வந்து போதிக்குமே. பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று சொல்ல போனீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லும் போது வந்து இன்னைக்கு அவருடைய புத்தகத்தில் சில வரிகள் அதை தான் சீமான் வந்து எதிர்த்து வந்து கொடுக்கும்போது, ஏன்னா சீமான் வந்து பெரியாரை வழிபற்றவர். பெரியாருக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த புத்தகங்கள் படிக்கும் போது அவருக்கு ஞான உதயம் வந்தது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னா, திடீர்னு அவர் திரும்பும் போது 10 பேர் சேர்ந்து, எதனால் நான் சொல்ல வரேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு நல்லது சொன்னால் எத்தனை பேர் திசை திருப்பாங்களோ அதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடியும். இன்றைக்கி வந்து குஜராத் சிஎம்மாக இருக்கும் வந்து வேறு, ஆனால் அதே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது வந்து இன்றைக்கி அவருக்கு புகழ்ந்து பேசுவாங்களோ அவருக்கு எதிர்த்து வந்துட்டாங்க. அந்த மாதிரி சீமான் சொன்ன அந்த கருத்தை வந்து என்னென்னா, ஆதாரத்தை கேட்கும் போது, அப்போ ஆதாரத்தை கேட்கும்போது நம்ம துரைமுருகன் வந்து ஒரு அமைச்சர் சொன்ன வார்த்தை என்னென்னா, பெரியாரை விமர்சனம் பண்ணவங்க அவங்களுக்கு பிறப்பு மேலே எனக்கு சந்தேகம்னா, நீங்களே வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணவங்க தானே, உங்களுடைய தலைவர் கருணாநிதியை பெரியாரை விமர்சனம் பண்ணவங்க தானே, அப்போ அவங்க பிறப்பு மேலெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுவீங்களா? இன்னைக்கு வந்து பார்க்க போனா இன்னைக்கு இந்த துரைமுருகன் தான் சொல்றாரு, அவங்க மணியமே இல்லைன்னா இப்ப திமுகவே இல்லை அப்படின்ட்டு. சார் எந்த அளவு சார் ஒரு விஷயத்த, ஆபாச பேச்சுக்களுக்கு பேர் போனவர்கள் வந்து திராவிடத்தை சேர்ந்தவர்கள் சார். இன்னைக்கு மேடைக்கு மேடை வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஆபாசமாக பேசுகிற நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் வந்து போனால் திமுகவில் தான் இருப்பாங்க. அந்தளவு வந்து ஆபாசமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு வார்த்தை விட்டால் நைட் 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க பேசலாம், ஆனால் அடுத்தவங்க பேசினா உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஒரு அரசியலாக்குறாங்க. ஸோ தயவு செய்து வந்து பெரியாரை, நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரியார் என்கின்ற ராமசாமி, நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்குறேன், இந்த நாட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார், எத்தனை முறை கைதாகி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறார், சொல்ல முடியுமா? ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? ஏன் சீமானை கைது பண்ணல? இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை சீமான் பண்ணியிருக்கிறார். ஏன்னா பெரியாரையே இந்த மாதிரி கொச்சையாக பேசின ஒரு சீமானை ஏன் வந்து திமுக அரெஸ்ட் பண்ணலை? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். திமுகவை அரெஸ்ட் பண்ணால் என்ன பிரச்சனைனா, திமுக அரெஸ்ட் பண்ணால் சீமானை அவர் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஆதாரம் வெளியே வரும். ஆதார வெளியில் வந்தால் என்ன ஆகும்னா வந்து பெரியார் என்கிற ராமசாமியுடைய புத்தகங்கள் வெளியே வரும், அவர் வரலாறு வெளியில் வரும். இன்றைக்கி வந்து அந்த வரலாறு தெரிஞ்ச பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியில் இருக்கிற பெண்களே, நான் சொல்கிறது திகாலேருந்து திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிற அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் மக்கள் மத்தியில் விட்டுறேன், அவ்வளோதான். திமுகவே திக மாதிரி கட்சிகள் இல்லாமே போயிடும். இன்றைக்கி அதிமுக கூட வந்து பெரியாரை பற்றி பேசாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நல்லா பாருங்கள், இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியாக வந்தால் இவங்க 2 பேர் தான் மாறி மாறி எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வரும்போது சில விஷயங்களில் வந்து பார்ப்போம்னா நகையும் சதையும் போல தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எதனால் ஒன்றா வந்து பெரியாரை வந்து ஏதாவது விமர்சனம், நான் கேட்குறேன், இத்தனை பெரியாருக்கு கொடை பிடிக்கிறவங்க ஏன் அறிவாலயத்தில் பெரியார் சிலை வைக்கவே இல்லை? திமுக பதில் சொல்லுமா? மக்கள் சிந்திக்கணும். நான் இப்போ கூட வந்து என்ன பெரியார் என்கின்ற ராமசாமியை கொச்சப்படுத்துறதுக்கு வரல. ஏன் ஒன்று சொன்னேன்னா, இன்றைக்கி முஸ்லீமுடைய பர்சன்டேஜுக்கு அவர் அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, நீ போய் சாணியில் கால் வைக்கிற பதில் வந்து மலத்தில் போய் காலை வச்சுட்டேன்னு எப்படி சொல்லலாம்? அது எவ்வளோ பெரிய இது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கணும், ஆலூர் ஷானவாஸ்லேருந்து முஸ்லீம் தலைவரில் ஜவாஹிர் உல்லாலேருந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா அவர் நல்ல பேர், அவர் எனக்கு சமீபத்தில் அப்போ இத்தனை இஸ்லாமிய தலைவர்களாக இருந்து ஏன் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல? இன்றைக்கி அந்த கூட்டணியோடு வந்து நீங்கள் ஒரு சீட்டுக்காக நீங்கள் கொடை பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தயவு செய்து வந்து இது வந்து என்னென்னா, பெரியாருன்னு சொல்கிறது அவர் என்ன கேட்டால் வந்து அவர் அரசியல் பண்ணார், மேலே வந்துட்டார். இன்றைக்கி வந்து என்னென்னா அவரை ப்ரொமோட் பண்ணது திமுக தான் ப்ரொமோட் பண்ணியிருக்குது. விமர்சனம் பண்ணவனை இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெரியார் 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 சொல்லுவாங்க. ஏன்னா நான் பர்சனல் லைஃபுக்குள்ளே விருப்பப்படலைச்சி. நீ வந்து அவரை வந்து உன்னுடைய தலைவராக நீ தேர்ந்தா எடுத்துகிட்டு போ, அது உனக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீ அடுத்த தலைவரை வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுல்ல, அதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுல்ல. இதுக்கு தான் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். சீமானை கைது செய்ய வேண்டும். இது வந்து என்னென்னா சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இன்னமும் வந்து பெரியாரை பற்றி மூடி மறைக்கிறது திமுகக்கு அழகல்ல. திமுகவே கழிவு ஊத்தினவர் தான் பெரியாரு, ஆனா அவரை ஏன் வந்து திமுக காப்பாத்துது அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. அதை தான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா வந்து சொத்துக்களை வந்து, அதாவது இவங்களாம் வந்து திகாவுடைய வந்து பார்க்கணும் சொத்து, இன்னைக்கு வந்து பார்க்க போனால் எல்லாம் வந்து அந்த கட்சி சொத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த இது அது வந்து எப்படியும் போயிடக்கூடாதுன்னு சொல்றதால தான் வந்து இவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து கொடை பிடிக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாம் பெரியார் அந்த சொத்தை பாதுகாத்தான்றீங்க, இப்போ அந்த சொத்தை யார் பாதுகாத்து? எல்லாம் அங்கே கி வீரமணி, புரியுதுங்களா? இவங்க எப்படின்னா வந்து என்னை கேட்டாங்க போயிட்டாங்கன்னா அடுத்தது வந்து அது வந்து அரசுரிமையாக்கப்பட வேண்டும். கட்சியில் திமுக எப்படி ஒரு குடும்ப கட்சியாச்சோ அது மாதிரி திக அந்த திராவிட கட்சி கழகமும் வந்து ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்துருச்சோ.
ஆமாஜி, நீங்கள் வந்து ஈரோட்டில் பார்க்க போனீங்கன்னா வந்து பெரியார் என்ற ராமசாமி வாரிசுகள் தானே சீட்டு மாறி மாறி கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு அந்த ஊர் மக்களே கதறாங்களே. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து திமுக வாங்கியிருக்குது. இதுக்கு வந்து ஓப்பனாக வந்து செல்வ பெருந்தகை சொன்னதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் ஒரு பலனை விட்டு கொடுத்தா அடுத்த பலன் வந்து அவங்க எனக்கு தருவாங்க. அதை வந்து அவர் மக்கள் கிட்ட சொல்லணும். என்ன பலன், யாருக்கு பலன்? நீங்கள் பலன் அடைய போறீங்களா இல்லை உங்கள் தலைமை பலன் அடைய போதா? ஏன்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தலைவராக வந்து உட்கார்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம மு.க. ஸ்டாலின் அண்ணனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நேரடியாக வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து அவருடைய தொடர்பு வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் யார் தேர்ந்தெடுத்தாலும் அது திமுகவுடைய தலையீட்டு இல்லாமல் பண்ண முடியாது. வர்றவங்க யாராக இருந்தாலும் எழுதி வச்சுங்க, வந்த ஸ்பீடில் திமுக அப்படி மோதுவாங்க, பொத்துன்னு கீழே வந்துடுவாங்க, மோதுவாங்க, பொத்துன்னு கீழ்ந்துருவாங்க. ஏன்னா இவங்களுடைய சுவிட்சிங் இல்லை அங்கே இருக்குது. செல்வ பெருந்தகை மட்டும்தான் மாற்றாக வந்து அண்ணாமலைகிட்ட மோதி கீழே இருந்தவர். தொடர்ந்து முன்னாடி அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார். ஆனா அடங்கிட்டாரு. அதாவது அவர் பேர்ல வந்து எத்தனை குற்ற இது கேட்டானா எல்லாத்தையும் வந்து அந்த குற்றத்தை பாருங்க. இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது. அதாவது என்ன, இவங்க வந்து இப்போ ஒருத்தர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா என்ன சொல்றாங்க, தீர்ப்பு வர வரைக்கும் அவன் குற்றவாளி இல்லைன்றாங்க. திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து இவங்க மேலே வழக்கு வந்தால் இவர் மேலே வந்து குற்ற வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தங்களுக்கு சாதகமாக வர நேரத்தில் வந்து ஆதாயத்தை தேடிக்கிறாங்க. இது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பொருந்தும். அவனுக்கு தேவைன்னா அவன் அணைச்சிக்கிறான், அவனுக்கு தேவையில்லைன்னா எதிர்த்து விமர்சனம் பண்ணுறான். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. அண்ணாமலை வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு, தமிழகத்தில் வரக்கூடிய 2026 பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பாருங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பகல் கனவு காண்றாரான்னு வந்து எனக்கு தெரியல. அவர் மறந்துடக்கூடாது. போன தடவை அவர் வந்து சட்டமன்ற தேர்தலையே வந்து 1.5% வாக்குல வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். அவர் பெரிய விஷயத்துலலாம் ஜெயிக்கல. அதே நேரத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, அதிமுகக்குள்ள இருக்கிற வந்து உள்கட்சி பூசலால் தான் அவர் வெற்றி அடைஞ்சார். இல்லைன்னா இன்னமும் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் தொடர்ந்து 3வது முறையும் வந்து அவங்க தோற்றுருப்பாங்க. தோற்றுருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து அந்த அந்த திமுகவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இல்லாத இடமே ஆயிருக்கும். இதுக்கு வழி விட்டது யாருன்னு பார்க்கணும், அதிமுக தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து நீ ஒன்று வரணும், இல்லை நான் ஒன்று வரணும். அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு 75 வருஷம் வந்து ஆண்டுகிட்டு வராங்கன்னா இவங்க 2 பேர் தான். நடுவில் யாரையும் வந்து உள்ளே வரதும் இல்லை, வர வைக்கிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன அந்த மாநில தலைவர்னு சொல்கிற வந்து ஏன்னா அவர் ஒரு IPS மூளை, அரசியல் வேலை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குயிக்காக வந்து என்ன பண்ணுறாரு, அப்சர்வ் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல போனாங்கன்னா வந்து இந்த இடத்துல யார் என்ன ஏதுன்னு வந்து, ஆனால் வந்து அது வந்து எடுத்து சொல்லக்கூடிய இது வரைக்கும் யாரும் வந்து இல்லை. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, ஆதாரத்தோடு தான் வெளியிடுறாரு. அதனால அவர் ஒன்றும் பண்ண முடியல. கூட்டணி ஆட்சி வருமானு வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் இப்போட வந்து ஒரே விஷயம் வந்து என்னென்னா, அண்ணாமலை மாநில தலைவர் அவருடைய கருத்து சொன்னாங்கன்னா, என்னுடைய கருத்து என்னென்னா, நான் ஒரு தொண்டனாக தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்னென்னா தனித்தனியாக தேர்தலை சந்திக்கணும். ஆனால் இவங்க தயாராக இல்லை. தனித்தனியாக வந்து பார்க்க போனால் இப்போ வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், முஸ்லீம் கட்சிகளாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், தனித்தனி நிற்கணும். நின்று அவங்களுடைய வலிமையை காட்டணும். வலிமையை காட்டிட்டு அந்த மக்களுடைய வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகள் என்னென்ன, ஏன்னா இப்போ வந்து பார்ப்போன்னா ஒரு கூட்டணினா 10 மாவட்டத்துக்கு அவங்க ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த 10 மாவட்டத்துக்கு நீ வாங்குற அந்த வாக்குறுதி அது நிறைவேற்று. அப்போ நீ வந்து என்ன பண்ண, ஜெயிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ அதுக்கப்புறம் ஒரு பேரம் பேசு, எனக்கு இத்தனை சீட்டும், எனக்கு இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நீ உடன்பாடு அங்கே போடு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஆட்சிக்கு வா. நான் கேட்குறேன், அப்போ அந்த மாதிரி நீ கிரியேட் பண்ணும்போது பயம் இருக்குமா, பயம் இருக்காதா அந்த இதுக்கு? அப்போ வந்து என்னன்னா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவன் இல்லைனா வெளியாயிடுவான். வெளியாயிடுச்சுன்னா ஆட்சிக்கு வந்துடும். ஆட்சிக்கு வந்துன்னா ரீஎலெக்ஷன் வைக்கக்கூடாது. அந்த 5 வருஷத்தில் அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும். நீ எலெக்ஷன் மேலே எலெக்ஷன் நீ வச்சேன்னா மக்கள் வரி பணம் தானே வீணாகுது. அப்போ எங்களுடைய நலத்திட்டங்கள் என்ன ஆகுது? இப்போ 10 வருஷம் அதிமுக ஆண்டாங்க. இவங்க திமுக வந்து என்ன சொன்னாங்க, உடனே அவங்க 10 வருஷமாக ராங் இது போயிட்டாங்க, ஒரு திட்டங்கள் கொண்டு வரல, எதுவுமே பண்ண வரல, எங்களுக்கு ஒரு 10 வருஷம் வேணும்னு சொல்கிறாங்க. சரி, மக்கள் 10 வருஷம் கொடுத்தா அடுத்தது வந்து 11வது வருஷம் திரும்பி அதிமுக வரும்போது இப்போ இதே வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க 75 வருஷமாக. அப்போ நான் வந்து என்னென்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையில் மக்களுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போயிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்குறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 75-80 ஆண்டு காலம் வந்து இன்றைக்கி வந்து மத்தியில் காங்கிரஸ் ஆண்டு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து 12வது வருஷமாக வந்து பிஜேபி ஆண்டுக்கிட்டு வருது. நடுவில் ஒரு 5 வருஷம் வாஜ்பாய் ஆண்டார். ஓகேங்களா? நான் கேட்குறேன், அங்கேயும் சரி தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிடமும் சரி
திட்டமிடுதலே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு பிளானிங். இன்னைக்கு சின்ன சின்ன நாடு கூட வந்து பார்க்க போனீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு உண்டானது வந்து என்றைக்கோ வந்து போட்டுட்டாச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் வந்து பார்க்க போனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க சுயநலத்தை பார்த்தாங்க தவிர எந்த ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணலை. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மக்கள் கண்ணீர் விழ வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்கள் மக்கள் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அதானே சொல்றாரு, வந்து அந்த இடத்த வந்து பரந்தூரை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தேர்வு செய்யலை, தமிழக அரசாங்கம் தான் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி முதல்வர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த டங்ஸ்டன் அந்த விஷயத்துல அது வந்ததுன்னா நான் என்னோட முதல்வர் பதவியில நான் இருக்க மாட்டேன்றார். அதே மாதிரி பரந்தூர்ல விமான நிலையம் வந்ததுன்னா நான் முதல்வர் பதவியில இருக்க மாட்டேன்னு அவர் வந்து சொல்லாம இருக்காரு. இதை நீங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா வந்து 20 வருஷம் வந்து டிலே. இன்னைக்கு அதை தான் மீட்டு கொண்டு வரதுக்காக தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து போராடிக்கிட்டு வர்றாரு. உண்மையாக சொல்லணும்னா மெட்ரோ வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரி போனவங்க எல்லாருக்கும் தெரியும், வசதி பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து ஒரு லெக்கின்ஸு, நான் விமர்சனம் பண்ணல, உடை மேலே விமர்சனம் பண்ணல, ஒரு லெக்கின்ஸ் வந்து பார்க்க போனீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில் லேடிஸுங்க வந்து உள்ளாடையில் வந்து நைட்டிக்குள்ளே போடுற லெக்கின்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளியில் போடுற அளவுக்கு வந்து ஒரு அவலநிலை. அதாவது சிமெண்ட் செங்கல் நீங்கள் போய்ட்டுருவீங்க, இதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ 1300 ஏக்கரில் வந்து நீங்கள் சென்னை ஏர்போர்ட் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ஏர்போர்ட் வந்து விவசாய நிலத்தை அழிச்சு தானே உருவாக்கியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் வந்து என்ன கேட்குறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், மாநில தலைவர் குறிப்பிட்டது என்னென்னா 2019 வந்து பார்க்க போனீங்கன்னா அதிமுகவில் இருக்கும் போது வந்து பரந்தூரை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. திமுகவும் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்துடைய வேலை தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கத்தை வந்து என்னென்னா வந்து இப்போ மாநிலத்தில் வந்து இன்றைக்கி பரந்தூர் ஏர்போர்ட்டை வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிறதுக்கு தனி விமானம் இதாக பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு மாநிலம் முன்னேற்றம் அடையணும்னா அவங்களுடைய திட்டங்களுக்கு தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்குது. அதுக்கு வந்து உண்டான என்ன அந்த பிளேஸு சேங்ஷன் பண்ணுற இது எல்லாத்துக்கும் வந்து கேட்குறாங்க. ஆனால் ரெண்டுமே அதிமுகவும் திமுகவும் வந்து பரிந்துரை பண்ணதின் பேரில் மத்திய அரசாங்கம், இல்லை மத்திய அரசாங்கம் வந்து எப்படி நீங்கள் பழி சுமத்த முடியும்? விஜய் அவர்கள் பேசுனதில்ல, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அப்பேற்பட்ட கலைஞர் ஆண்டும் போது கூட மத்திய அரசாங்கம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது விஜய் வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது வந்து அப்போ நான் கேட்குறேன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாரா இல்லையா? ஏங்க இவங்க தான் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? எதனால் வந்து நான் வந்து சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து அவர் பரந்தூரில் போகும்போது அதுக்கு முன்னாடி என்னென்னா விஜய் ரசிகர்கள்லாம் வந்து எனக்கு நிறைய ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ யூடியூப்பில் என் ஃபோன் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஏன் விமர்சனம் பண்ணுற போது மன்னிக்கணும், இது நடுவில் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் ஏன் கேட்டேன்னா, போன வருஷம் பிப்ரவரியில் வந்து கொடி அறிமுகப்படுத்தினார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து விக்கிரவாண்டியில் வந்து அவருடைய ஒரு மாநாடு வந்து நடத்தினார். இப்போ வந்து அவர் களத்துக்கு வந்திருக்கிறாருன்னா இது வரத்துக்காக தான் நான் வந்து போட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை விஜய் வீட்டில் கூப்பிட்டு வந்து அவர் பண்ணார். இன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கவர்னரை விமர்சனம் பண்ண விஜய் அதே கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. ஸோ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுக்கும் போது மக்களுக்காக மக்கள் மன்றத்தில் தான் வந்து போராடணும். ஆனால் இன்றைக்கி அதால் தான் வந்து இறங்கி வந்துருக்கிறாரு. இது நான் வந்து அவங்களுடைய ரசிகர்கள்கிட்ட வந்து நான் ஃபோன் மூலமாக கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. எதனால் உனக்கு என்ன, இனி பரந்தூரில் வந்து விஜய் வந்து மக்களை பார்க்குறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் நீங்கள் வந்து சிந்திக்கணும். அரசியலில் 910 நாட்கள் வந்து போராடின்னு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. ஆனால் இவர் ஆரம்பித்து 1 இயர் வந்து ஆகுது. 910 நாளில் வந்து இந்த போராட்டம் பண்ணுறவங்க இன்றைக்கி விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மண்ணில் வந்து நான் விவசாயிகளுடைய காலடி மண்ணை எடுத்துகிட்டு தான் வந்து நெத்தியில் வச்சு தான் வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற போது விஜய் வந்து மக்கள் மேலே வச்சு இருக்கிற அக்கறையில் நான் பாராட்டுறேன். ஆனால் நான் விஜய்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இத்தனை வருஷமாக சினிமா டிக்கெட் உங்கள் வர டிக்கெட்டை வந்து 500 ரூபா 1000 ரூபா விற்கும் போதெல்லாம் கூட நீங்கள் ஏன் அப்போ இருக்கப்பட்டவங்க டிக்கெட் வாங்கினாங்களா? அப்போ இந்த ஏழைகளை பற்றி ஒரு திங்கிங் இல்லையா? நான் ஒரு பப்ளிக்காக தான் வந்து குறை வைக்கிறேன். இன்றைக்கி அந்த இடத்துல போயிட்டு இங்கே வந்து கட்ட விட மாட்டேன், நான் வந்து இது வல்லுநர்களை ஆராய்ச்சி இதுக்கு வந்து வழக்கு தொடர்வேன்னு நான் கேட்டால், நான் ஒரு விஷயத்த வந்து அவர்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வர விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த 5000 ஏக்கர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? 5000 ஏக்கர் வந்து தேர்ந்தெடுத்த இடமா இருந்தால் அங்கே விவசாய நிலம் தான். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் மூடிடுறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக வந்து மூடாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்கே செயல்படுத்த போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் திருமாவளவன்லேருந்து சீமான்லேருந்து இன்றைக்கி செல்வப்பெருங்கதில் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு எதனாலலாம் எல்லாம் கூட்டணி கட்சிகள், அதாவது நான் அடிப்பேன் ஆனால் நீ வலிக்கிற மாதிரி நடிக்கணும், அதுதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போய் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத பட்சத்தில் இன்றைக்கி வந்து விஜய் இப்போ அந்த இடத்துல வந்து நான் வந்து சட்ட ரீதியாக சந்திப்பேன்னு சொல்கிறது வந்து இது எந்த விதத்தில் அரசியல் எனக்கு தெரியல. சரி, வேறு இடம்னா விஜய் வந்து வேறு இடத்த வந்து அந்த குறிப்பிடணும்ல, இந்த இடத்துல கட்டுங்கன்னு சொல்லி
ஒரு ஆதாயம் இருக்கிறது சொல்கிறது நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இனி வந்து லேண்ட் வந்து போனால் G2 எத்தனையோ வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை மூலமாக ஆதாயம் தர்றது தான் இன்றைக்கி வந்து கேட்டால் நான் திமுகவை மட்டும் குறை சொல்லுச்சு. யாரெல்லாம் அவங்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் மாறி மாறி பண்ணாங்களோ எல்லோருமே ஆதாயத்தை பார்த்தவங்க தான். இந்த பரந்தூர்லேயும் ஆதாயம் இருக்குது. ஏன்னா அடுத்த எந்த இடம் பார்த்தாலும் விவசாய நிலம் வராமல் இருக்காது. ஏன்னா இந்த விவசாய நிலத்தில் வந்து ஒரு நல்ல விளைக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் கேட்குறேன் 13 நீர்நிலைகள் அதை மூடிட்டு இன்றைக்கி வந்து சகுப்பு நிலத்துலலாம் வந்து இது கட்டினாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வேளச்சேரி எடுத்துங்க. இந்த வேளச்சேரியில் வந்து பார்க்க போனீங்கன்னா எந்த வருஷம் எப்படி வருது தண்ணி வந்து போகும். ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏரி மாதிரி ஒரு இடத்துல வந்து கட்டிட்டாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து நீக்க முடியுமா இந்த அரசாங்கத்தால்? எந்த அரசாங்கத்தாலையும் முடியாது. அவனுங்க வந்து என்னென்னா அந்த ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் இவங்களாம் அரசியலே பண்ணுறாங்க. இப்போ அந்த பில்டிங்கை போயிட்டாங்க, அவன் கீழ்கோர்ட்டில் கேஸ் போடுவான், அப்போ ஹைகோர்ட்டில் போடுவான், ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போடுவான், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு என்னன்னா 25 வருஷம் கம்பெனியை மூடிட்டு போயிடுவான். அப்போ அதுக்கு அனுமதித்த என்னன்னா, ஏன்னா சில அரசியல்வாதிகளுடைய வழிகாட்டியத்தில் சில அரசியல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போட இன்றைக்கி வந்து யார் பாதிக்கப்பட்டானா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் மக்கள் மேலேயும் என்ன சொல்லுவேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன ஒன்றா வந்து புறம்போக்கு நிலத்தில் வீடை கட்டிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா அப்போ உங்கள் மேலேயும் தப்பு இருக்குதுல்ல. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து முக்கியம். இன்றைக்கி ஏன் இல்லை என் பேர குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி ஒன்றா இன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து 2 கோடி பேர் வருஷத்துக்கு வராங்கன்னா அதே வந்து 20 கோடி பேர் வந்து வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா முன்ன இருந்தது வந்து 60 கோடி மக்கள் 40 கோடி மக்கள், இன்றைக்கி 140 கோடி மக்கள். அப்போ அது விரிவாக்கம் ஆகுதான் செய்யும். உங்களுடைய வருமானம் ஏறிட்டு தானே போகணும். ஸோ மக்களும் சிந்திக்கணும். என்ன ஒன்றுனா வந்து அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுனா வந்து அவங்க இடத்துல வந்து உட்காந்து அவங்களுக்கு வந்து அவங்க நிலத்துக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் இல்லை. ஏன்னா பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும், பூர்வீக சொத்து போனால் அவங்களுக்கு அந்த வலி இருக்கும், நம்மளால் உணர முடியாது. அது என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிவிட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வரதான் என்னுடைய விஷயம். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து பண்ணுறதுலாம் வந்து இதெல்லாம் ஆதாயத்துக்கு வந்து இவங்க அனுப்பிச்சது தான். இன்றைக்கி வந்து விஜய் வந்து இனி மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் என்ன ஒன்றா வந்து பிஜேபி வந்து ஃபேக்காக எந்த இடத்துல நின்று போராடினதே இல்லை. ஒரு இடத்துல பிஜேபி வந்து போராடிச்சுன்னா சக்ஸஸ் தான். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன டங்ஸ்டன் விஷயத்தில் அண்ணாமலை வந்து கிளியராக சொல்கிறார் வராதுன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் போராடினார்ல, எந்த அளவு வந்து சொன்னார், கூட்டணி கட்சிகள்லாம் சொன்னாங்களே, ஏன் இதில் வந்து யாரும் வரல? ரெண்டும் சேம் தானே. அப்போ ரெண்டுமே இதுக்கு ஒரு உதாரணம் கூட என்னால் சொல்ல முடியும் மக்கள்கிட்ட. நான் வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொல்கட்டாவில் வந்து ஒரு செகண்ட் இயர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இறந்துட்டாங்க, கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நான் நீதி அரசரை விமர்சனம் பண்ணல, சட்டத்தை விமர்சனம் பண்ணல. ஆனால் அவருக்கு வந்து பார்ப்போன்னா ஆயுள் தண்டனை. ஆனால் கேரளாவில் வந்து ஒரு இராணுவ வீரரை வந்து காதலிச்ச பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவன் லவ்வரை வந்து கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எதுலேயோ வந்து விஷத்தை கலந்து கொடுக்கும், அவளுக்கு மரண தண்டனை. எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஒரு கொடூரமாக கற்பழிச்சு பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனை, இங்கே வந்து கொலை பண்ணவங்களுக்கு வந்து மரண தண்டனைனா அப்போ வந்து எங்கே இந்த சட்டத்தில் வந்து பிரச்சனை இருக்குது? திமுக விமர்சனம் பண்ணா குண்டாஸ் இல்லை, நான் மக்கள் மத்தியில் விட்டுறேன். இது நீதி அரசர்களும் யோசிக்கணும். அப்போது சட்டத்தில் வந்து எந்த மாதிரி பேஸில் கொடுத்துருப்பாங்க? இங்கேயும் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க, அங்கே ஒரு பெண் இதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும், ஏன் வெவ்வேறு இது இருக்குது? ஸோ முதல்ல வந்து அதை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வரது வந்து ஒரே நாடு ஒரே சட்டம். தயவு செய்து முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கிடையாது, இந்துக்களுக்கு எதிராகவும் கிடையாது. ஒரே சட்டத்தை வந்து கொண்டு வரதால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, ஏன்னா அதான் மாடர்ன் டெக்னாலஜி வந்து கொண்டுன்னு வராங்க. யூபிஐ இல்லைன்றாங்க, இன்றைக்கி வெளிநாட்டில் யூபிஐ வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஜிபே வந்து கூகுள் பேக்கெல்லாம் விமர்சனம் பண்ணி சிரிச்சவனுங்கெல்லாம் இன்றைக்கி 5 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் ஜிபே பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் எந்த அளவு போய் மொத்த நாடு நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சோம். முடியாததை வந்து முயற்சி பண்ணால் முடிக்கிறார்ல. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்களே, 1 நேஷன் 1 எலெக்ஷன் எப்படி முடியும்னு சொல்லும் போது வந்து எல்லோரும் ஒன்றிணைந்தால் வந்து முடியும். எல்லோரும் ஒன்றிருந்தால் நம்மலாம் பாதுகாப்பாக இருப்போம். தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். ஏர்போர்ட் வந்து என்னென்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், வளர்ச்சிக்கு எதிராக வந்து இல்லை, வளர்ச்சியும் அடையணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் எந்த அரசியல் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இந்த விவசாயத்தை நிலத்தை நீங்கள் வந்து ஒரு மீட்டு எடுத்தாலும் அடுத்த ஒரு விவசாய நிலத்தில் தான் வந்து காலை வைப்பாங்க. 8 வழி சாலைக்காக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடிச்சு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆனால் ஆளுங்கட்சியாக வரும்போது ஒரு பேச்சு. நான் மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஏன் ஒன்றுனா ஆரம்பத்துலேருந்தே கட்டமைப்பு தப்பாக பண்ணதால் இப்போ நம்ம அந்த சில இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காக வந்து இது வந்து பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. திட்டங்களில் வகுக்காமதால் தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை. அதனால் இந்த பரந்தூரை கைவிட்டாலும் வேறு எங்கேயாவது கையை வைத்தாலும் அங்கேயும் விவசாயிகள் போக தான் செய்யும்.
ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நிறுத்தணும். இன்றைக்கி வந்து விலைக்காத நிலங்கள்லாம் வந்து ரியல் எஸ்டேட் அதெல்லாம் நிப்பாட்டணும். இதுக்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அரசாங்கம் என்னென்னா கண்காணிக்கணும், அதுக்கு பிளான் போடணும். இதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் முன்னாடியே திட்டங்கள் இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்குதுன்னா பேர் சொல்கிற அளவுக்கு பார்க்கணும்னா, பொங்கல் 2 நாள் லீவில் வந்து 800 கோடி சாராயத்தில் அந்த லாபத்தை தான் சாதனையாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ அந்த விவசாய நிலம் வந்து பாதிக்கப்படுதுன்றது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்பாக தமிழக மக்களே வந்து கேட்ட கேள்வி, இப்போ யார் இந்த சாருன்ற மாதிரி, பஞ்சமி நிலம் வந்து எப்போ வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க, முரசொலி அலுவலகம் அதில் தானே கட்டியிருக்கீங்க, எப்போ அந்த மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வி திருமாவளவனும் அந்த கேள்வி வந்து முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த கேள்வியே இல்லை. பஞ்சமி நில விவகாரம் பற்றி எந்த விதமான பேச்சுக்களுமே இல்லாமல் இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் ஒரு முதல்வராக இருக்காரு, திமுக தலைவராக இருக்காரு, சமூக நீதி பற்றி பேசுறாரு, அதை பற்றி பேசாமல் இருக்காரு. இது எப்படி? முதல்ல இந்த பஞ்சமி நிலம் சொல்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நான் சாதாரண மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம் சொல்லுவாங்க. அதை விற்கவும் முடியாது, அதை விற்கவும் முடியாது. நீ எவ்வளோ நாள் ஆனாலும் அது வந்து வாழ்ந்துக்கலாம் பரம்பரையாக. இன்றைக்கி வந்து இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்காக வந்து போராடுறாங்கல்ல. நான் முதல்ல சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த நிலம் கொடுக்கப்பட்டதோ அவங்கள மீட்டெடுங்க. இன்றைக்கி வந்து 99% அந்த பஞ்சமி நிலம் பார்ப்போன்னா அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய பில்டர்ஸ் ஆக்குபைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த சமுதாயத்தில் கமிட்டியை உருவாக்கி யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கே நிலம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து அறிவாலயமே வந்து பார்க்க போனீங்கன்னா சொல்கிறத பஞ்சமி நிலம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா அதை வந்து அப்படியே மூடி மறைக்கிறாங்க. ஏன் மூடி மறைக்கணும்? நான் வந்து வேறு டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. இன்றைக்கி அவங்க அந்த கூட்டணிக்கு திருமாவளவன் கேட்குறேன், ஏன்னா பண்ண முடியாது அவரால். ஏன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், ஜாதி அரசியல் பண்ணுறவங்க சுயலாபத்துக்காக அரசியல் பண்ணுறவங்க எப்படிங்க தட்டி கேட்பான்? நான் அதனால தான் சொல்கிறேன், உன் மக்களுக்கு நீ ஜாதி அரசியல் பண்ணால் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அந்த மக்களுக்கு போய் நன்மை சேரணும். இப்போ நான் வந்து சிறுபான்மை அணியில் இருந்தேன்னா சிறுபான்மை அணிக்கு நான் கொண்டு வந்தேன்னா சிறுபான்மை மக்களுக்கு என்னுடைய 3 வருடமோ 5 வருடமோ நான் என்ன பண்ணேன்னு வந்து அங்கே பார்க்கணும். அந்த சிறுபான்மை மக்கள் எத்தனை பலனடைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி பொருளாதாரத்தில் எத்தனை பேர் மீட்டெடுத்துருக்குறான்னு வந்து பார்க்கணும். இன்றைக்கி கல்வியில் எந்த அளவு வந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் என்ன நாடாமல் வந்து வேற ஒருத்தட்ட வந்து திமுக வாசலில் போனால் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதுக்கு தானே ஒரு துறை வச்சுருக்கிறாங்க. இந்த துறை வாரியாக நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் ஒன்றுனா இன்றைக்கி வக்கு சம்மந்தப்பட்ட அந்த இடம்லாம் வந்து கேட்குறாங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், அது வக்போர்டு இடமா இருக்கட்டும் இல்லை அறநிலையத்துறை இடமா இருக்கட்டும், நான் கேட்குறேன், இந்த நாடு யாருன்னா மக்களுக்கு உண்டான நாடு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? என் முப்பாட்டை வந்து கொண்டா நான் வந்து இவன் பண்ணி வந்துட்டான், இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, இதுதான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கேட்குறாங்க மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் மக்கள் அதை நான் என்ன கேட்குறேன், அந்த வாழ்வாதாரத்தை வந்து பண்ணு, வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடு. கோயில் சொத்து யார் சொத்து? மக்கள் சொத்து தானே, அந்த இறைவனே மக்களுக்கு தானே சொல்கிறாங்க. அதனால் வக்போர்டு கூட நான் வந்து நான் இப்போ அதுதான் சொல்கிறேன், எந்த துறையாக இருந்தாலும் அறநிலையத்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு போர்டை வந்து போட்டுட்டு அது வந்து நீங்கள் என்னென்னா வந்து கோயிலுக்கும் சரி பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கும் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு அந்தந்த நான் சொல்கிறது அந்தந்த சமுதாய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வந்து முன்வாங்க. ஏன்னா இது வந்து வச்சு பண்ணுறதில்ல சார். அந்த வக்ஃப் போர்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து சாதாரண ஒருத்தனால வந்து இது பண்ண முடியாது சார். 99 வருஷம் லீஸு, அந்த 99 வருஷம் லீஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ கட்டிங்கு, அது யார் வாங்குவா? அப்போ அந்த கூட்டணியில் உதாரணத்துக்கு வந்து போனால் ஜவாஹிருல்லா யார் கூட்டணியில் இருக்கிறார்? திமுக கூட்டணியில் இருக்கிறார். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவர் வந்து அவர் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ண முதல்ல அங்கே கொடுப்பாரா, இல்லை வெளியில் அவர் எதிர்கட்சியில் பண்ணுவாரா? அது சிந்திக்கணும் இல்லையா? ஸோ எங்கே அவருக்கு அதை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு போர்டு தேவை, கண்டிப்பாக போர்டு தேவை. ஆனால் அந்த போர்டு என்னன்னா, இப்போ முஸ்லீம்னா முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ அவர் அந்த இடத்த ஒரு கமிட்டி மாதிரி போட்டு பண்ணலாம். அதே மாதிரி அறநிலையத்துறையில் வந்து நான் கேட்குறேன், இவங்க என்னென்னா வந்து இப்போ வக்ஃப் போர்டில் வந்து வேற ஒருத்தர் நான் முஸ்லீம்ஸை போடலான்னு சொல்லணும். அப்போ நீ வக்ஃப் போர்டில் நான் முஸ்லீம்ஸை நீ போடுறேன்னா அப்போ எனக்கு அறநிலையத்துறையில் என்ன ஒரு போர்டில் போடு. ஆனால் இதையும் போடுவாங்க, அதையும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. என்னை வச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுமோ அது வந்து பண்ணுவாங்க. தயவு செய்து என்னென்னா மக்கள் தான் வந்து நம்மளை முக்கியம். இன்றைக்கி அந்த மக்களுக்கு என்ன நன்மை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், இந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். அவன் கடமையை சரியாக ஆற்றாவே போதும். ஆனால் வந்து பார்க்க போனால் எந்த ஒரு அமைச்சரும் பண்ணுறதில்ல சார். உதாரணத்துக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியும்? இப்போ பெரம்பூர் ஏரியாவில் வந்து தண்ணி தேங்குனா அந்த பெரம்பூர் மக்கள்லாம் இணைச்சிச்சு உங்ககிட்ட அடுத்த சொல்யூஷன் என்னென்னு வந்து கேளுங்க. அங்கே ஒரு 10 வீடு இடிக்கப்படுமா, இந்த தண்ணி போகிறதுக்கு 10 வீடு போகுமா, இதுக்கு நீங்கள் தயாரான்னு கேளுங்க சார். எதுவாக இருந்தாலும் மக்கள் இப்போ நீங்கள் போய் எலெக்ஷன் வரும்போது கிராம பஞ்சாயத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்து பேசுகிறீங்கல்ல சார், அந்த மாதிரி வந்து உருவாக்கினா அது வந்து கண்டினியூஷன் பண்ணுங்கள். இவங்க எலெக்ஷன் நேரத்தில் தான் போய் சந்திக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம முதலமைச்சர் போயிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிறாரு. அப்போ தான் வந்து சொம்பு நாட்டாமல் சொம்பு தண்ணி அது வேண்டாம்.
இந்த நடிப்பு வேணாம். உண்மையாலுமே சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து வளமாக வரணும்னா என்ன கேட்டால் இந்த ஏர்போர்ட் முக்கியம்தான் சார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி 8.25 லட்சம் கோடி கடனை இந்த தமிழ்நாடு அரசு அடைக்கணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள். ஜெய்ஹிந்த்.